ஷிஃபா ஹெர்பல் ஹேர் ஆயில், ஷிஃபா ஹெர்பல் ஷாம்பூ, ஷிஃபா ஹெர்பல் டூத் பவுடர். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஸ்வீட்ஸ், மௌலிவாக்கம். ஏன் 2 பேரும் இப்படி மூச்சு வாங்கிட்டு உட்காந்துருக்கீங்க? என்னாச்சு? அந்த பூசாரியை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு தானே போனீங்க. அங்க ஏதாவது நடந்துச்சா? என்ன ஆச்சு? வாயை திறந்து சொல்லுங்க. என்ன நடந்ததா? இதோ உங்க அப்பா உட்காந்துருக்காருல பக்கத்துல, அவரே கேளு. சொல்லுப்பா. அம்மா, நான் சொல்ற நிலைமையில இல்ல. அத நினைச்சாலே பயமா இருக்குமா? ஏண்டா செல்வம், என்னடா இப்படி மூச்சு வாங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? நீங்க 2 பேரும் இப்படி பயத்தோட இருக்கிறத பார்த்தா எங்களுக்கு பயமா இருக்குடா. என்ன நடந்துச்சுன்னு சொல்லேன்டா. மா சொல்றேம்மா, சொல்லி தொலைக்கிறேன். நானும் அப்பாவும் அந்த சிவன் கோயில்ல போயிட்டு அந்த பூசாரியை பார்க்க போனோம்ல. பா சொல்லி தொலையம்பா, எனக்கு மூச்சு வாங்குது இல்ல. ஏப்பா, சொல்ற கண்டிஷன்லயா நான் இருக்கேன். இன்னும் அந்த படபடப்பு அடங்காம நான் உட்கார்ந்துருக்கேன். அத நீயே சொல்லுப்பா. மா, அந்த பூசாரியை பார்த்து அந்த பாம்பை எப்ப கொல்லலான்னு அவர்கிட்ட போய் கேட்க போனோம்ல. அந்த பூசாரி என்ன சொன்னாருன்னா, அந்த பாம்பை கொல்றதுக்கு முன்னாடி அந்த கிழவி இருக்கிற இடத்துக்கே என்ன கூட்டிட்டு போன்னு சொன்னாரு. சரின்னு அந்த கிழவி இருக்கிற இடத்துக்கு அந்த சாமியார கூட்டிட்டு போனோம். போனதுக்கு அப்புறம் அங்க என்னாச்சு தெரியுமா? என்னாச்சுன்னு சொன்னதானே தெரியும், சொல்லு. ஐயோ, நாங்க 2 பேர் மட்டும் அங்க இருந்து தப்பிச்சு வரலன்னு வெய்யே, அந்த பொண்ணு பாம்பு ரூபத்துல இருந்தாலே அவ எங்க கழுத்து நடிச்சு கொன்னு இருப்பா. அண்ணன், நம்ம தான் இதை ஏற்கனவே பேசிட்டோம்ல. அந்த சோனிக்கார கிழவி பெரிய பாளையத்தம்மன் பூசாரியே போய் மிரட்டினவ. நீங்க தான் இல்ல இல்ல இவர் பெரிய பூசாரி, இவர் பவர்ஃபுல் நீங்க. இப்ப பாருங்க கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னு. ஐயோ செண்பகம், உண்மையிலேயே அந்த சிவன் கோயில் பூசாரி ரொம்ப பவர்ஃபுல் ஆன ஆள் தான். அதை விட அந்த சூனியக்கார கிழவி ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காள. ஏனே, இதெல்லாம் தெரிஞ்ச கதை தானே. எனக்கு ஒரு சின்ன டவுட். அந்த பூசாரிக்கு பவரே இல்லங்கறீங்க, அந்த கிழவிக்கு தான் அதிக பவர் இருக்குங்கறீங்க. அந்த பூசாரி கொடுத்த கயிறை தான் செண்பகம் கையில கட்டியிருக்கீங்க. முதல்ல இந்த கயிறுக்கு பவர் இருக்கா இல்லையா? எம்மா தாயே, ஃபர்ஸ்ட் இத தூக்கி எறி. ஏய் போடி, அவருக்கு பவர் இருக்கோ இல்லையோ, இந்த கயிறை கட்டினதுல இருந்து எனக்கு எந்த ஆபத்தும் வரல, எனக்கு எந்த பிரச்சனையும் வரல, அந்த பாம்பு என் கண்ணு முன்னாடியே வரல. எனக்கு இது அவ்வளவு தைரியமா இருக்கு. அதனால இதை நான் காட்ட மாட்டேன். வேற ஏதாவது யோசிங்க. மா செண்பகம், என்னடா? நீதான் போய் பிடிக்கணும் அந்த பாம்பை. என்னால முடியாது. செல்வம், என்னப்பா அந்த கயிறை கழட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு போறா? இப்ப என்ன பண்றது? பயப்படாத, ஏதாவது செய்வோம். எனக்கும் ஒரு சந்தேகம் வந்துச்சுப்பா. அந்த கயிறுக்கு பவர் இல்லைன்னு தான் எனக்கு தோணுதுப்பா. இதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்ல. என்னத்த பாத்துக்கிறியோ? என்ன நீ சொல்றீங்க? நீங்க அண்ணா கூட பேசவே கூடாதுன்னு அம்மா சொன்னாங்களா? ஆமா ஸ்னேகா, நாளுக்கு நாள் அத்தைக்கு என் மேல வெறுப்பு கூடிக்கிட்டே போகுது. அவங்களுக்கு உங்க மேல வெறுப்பு இருக்கோ இல்லையோ, நீங்க அண்ணன் கிட்ட பேசவே கூடாதுன்னு சொன்னது மகா தப்பு. நீங்க உடனே அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த ஏன் சொல்லல? நடந்த விஷயத்த உங்க அண்ணன் கிட்ட சொன்னா அவரை அத்தை கிட்ட கேட்பாரு. அப்புறம் அவங்க 2 பேருக்குள்ள வாக்குவாதம் வரும்.
அது நம்ம குடும்பத்தோட சந்தோஷத்தை கெடுக்கும். நீயும் இந்த விஷயத்த உன் அண்ணன் கிட்ட சொல்லாத ஸ்னேகா. அண்ணி, நம்ம குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் அம்மா பண்ற அத்தனை டார்ச்சரையும் நீங்க பொறுத்து போயிட்டு இருக்கீங்க. அது எல்லாருக்கும் தெரியும் அண்ணி. அத்தையும் எனக்கு ஒரு அம்மா தான். ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு என்ன பிடிக்கல, அதனாலதான் கோவமா இருக்காங்க. ஆனா எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். 30 நாளைக்கு சூரிய பொங்கல் வைக்கிற பரிகாரத்தை நான் என் தாய் வீட்டில் பண்ணிட்டு இருக்கேன். அது நல்லபடியா முடிஞ்சதும் நான் நம்ம வீட்டுக்கு திரும்ப வரப்போ எல்லாம் நல்ல விதமா மாறுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஸ்னேகா. அது சரி, நேத்து என்கிட்ட போன்ல பேசினப்போ ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னியே, அது என்னன்னு கேட்டதுக்கு நேர்ல வந்து சொல்றேன்னு சொன்னியே. அப்படி என்ன முக்கியமான விஷயம்? சூரிய பொங்கல் பரிகாரத்தை முடிச்சிட்டா எல்லாம் நல்ல விதமா மாறும்னு சொன்னீங்களே, அப்படியெல்லாம் எதுவும் மாற போறதில்ல. ஏன் அப்படி சொல்ற? ஏன்னா இது எதுவுமே உண்மை இல்ல நீ. எல்லாம் பொய். எல்லாம் பொய்யா? எனக்கு புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லு. அண்ணனுக்கு கை உடைஞ்சிருச்சுன்னு சொல்லி கட்டு போட்டது, அவங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்லி அதுக்கு பரிகாரமா பிறந்த வீட்டுல உங்களை பொங்கல் வைக்கணும்னு சொன்னது எல்லாமே பொய். ஸ்னேகா, என்ன நீ இப்படி சொல்லிட்டு இருக்க? அதெல்லாம் எப்படி பொய்யா இருக்க முடியும்? அண்ணி, நான் எப்பவும் உங்ககிட்ட உண்மையை தான் சொல்லுவேன்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்பா அண்ணன் எல்லாரும் உங்ககிட்ட பொய் தான் சொல்லியிருக்காங்க. எதுக்காக அவங்க எல்லாரும் என்கிட்ட பொய் சொன்னாங்க? உங்களை மாதிரியே உங்க உருவத்துல பேய் இருக்கு அண்ணி. என்னது? ஏன் உருவத்துல பேய் இருக்கா? என்ன சொல்றதுன்னே தெரியல. எனக்கு தலையே சுத்துது. ஏன் உருவத்துல பேய்? என்னால நம்பவே முடியல. அண்ணி, வீட்டுக்குள்ள இருக்கிறது பேயா இல்ல நீங்களான்னு ஒவ்வொரு நிமிஷமும் எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. அதனாலதான் ஒரு பொய்ய சொல்லி உங்களை பிறந்த வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த உண்மையை எல்லாரும் சேர்ந்து உங்ககிட்ட மறைச்சிட்டாங்க. அண்ணி, உங்ககிட்ட இந்த உண்மையை மறைக்கிறது தப்புன்னு என் மனசாட்சி உறுத்துச்சு. அதனாலதான் சொல்லிட்டேன். நான் வரேன் நீ. ஹலோ, யாருங்க? நான் தான் பேசுறேன். நான் தான் பேசுறேன்னா உங்களுக்கு பேர் எதுவும் இல்லையா? என்னம்மாம்மா, என் நம்பர் கூட உங்களுக்கு தெரியலையா? என் நம்பரை சேவ் பண்ணி கூட வச்சுக்கலையா? நீயாடா? நானே தான் மாமா, உங்க மருமகன் குமார். நான் உங்ககிட்ட பேசுறதே அசிங்கமா நினைக்கிறேன். அப்புறம் எதுக்குடா ஓ நம்பரை என் ஃபோனில் சேவ் பண்ணி வைக்கணும்? டேய், இப்போ எதுக்கு நீ ஃபோன் பண்ண சொல்லு. காரணம் இல்லாம ஃபோன் பண்ணுவேனா? அன்னைக்கு உன் பொண்ணு சாவித்திரி என்னை அடிச்சால, அது இன்னும் வந்து வந்து போயிட்டே இருக்கு. அதுக்கு பதிலடி கொடுக்காம விட மாட்டேன். ஏற்கனவே அவகிட்ட அடி வாங்கி உன் கண்ணை வீங்கி போயிருக்கு. திரும்பவும் அதே மாதிரி வாங்கணும்னு ஆசையா இருக்கா உனக்கு? காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவள நாகரிகமா அவளை வச்சு வாழ தெரியல. இதுல ரெண்டாவது முன்னாடி உனக்கு கேக்குதா? டேய், உன்னெல்லாம் தோலை உரிச்சு தொங்க விடணும்டா. அன்னைக்கு உங்க பொண்ணு சாவித்திரி கையால என்ன அடிச்சா, ஆனா இன்னைக்கு வார்த்தையால நீங்க என்ன அடிக்கிறீங்க. வெயிட் பண்ணுங்க, நான் யாருன்னு காட்டுறேன். ஒட்டு மொத்த குடும்பத்தையும் கதி கலங்க வைக்கிறேன். என்னன்னு தெரியுமா? உங்க பொண்ணு உமாவை நான் டைவர்ஸ் பண்ண போறேன். கூடிய சீக்கிரம் வக்கீல்கிட்ட இருந்து டைவர்ஸ் நோட்டீஸ் வரும். உங்க பொண்ணை வாழா வெட்டியா உங்க வீட்டிலேயே வச்சுக்கோங்க. எனக்கு தேவையில்ல. இது மாதிரி பதிலடி நிறைய இருக்கு. வெயிட் பண்ணுங்க.
யார்கிட்டப்பா போன்ல பேசிட்டு இருந்தீங்க? உன் குடிகார புருஷன் தாம்மா ஃபோன் பண்ணான். நான் அவங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த ஆளு என்னப்பா சொன்னாரு? அவன் உன்னை டைவர்ஸ் பண்ண போறானா, கூடிய சீக்கிரம் வக்கீல் நோட்டீஸ் அனுப்ப போறானா. அவனை நீ தான் உன்னோட வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்த. இப்ப அவன் உன்னை விவாகரத்து பண்ண போறானா. ஒன்னு மட்டும் சொல்றேன், உனக்கு விருப்பம் இருந்தா அவனை சமாதானப்படுத்தி அவனோட வாழு, இல்லைன்னா விடு. எதுவா இருந்தாலும் உன்னோட முடிவு தான். அப்பா, ஏன் முடிவு ஒண்ணும் கிடையாது, உங்க முடிவுதான். ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, சாவித்திரி கல்யாணம் பண்றதுக்கு தான் அவன் வேற பிளான் பண்றான். அதனாலதான் மாத்தி கீத்தி சொல்லிட்டு இருக்கான். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அவன் நினைக்கிறது நடக்காது. அப்பா, சாந்தி அக்கா வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன். சரிம்மா, போயிட்டு வா. அம்மா சாவித்ரி, உங்களையே நம்பி வந்த எங்களை இப்படி ஏமாத்திட்டீங்களே சாமி. ஆமா சாமி, அன்னைக்கு நடந்த அதிர்ச்சியில நீங்க உடனே போங்க உடனே போங்கன்னு சொன்ன உடனே நாங்க போயிட்டோம். அது என் குடும்பமே அதிர்ச்சியில பயந்து போயிருக்கு சாமி. இப்பதான் பாளையத்தம்மன் கோயில் இருக்கிற பூசாரியை நாங்க போய் பார்த்தோம். அவர்கிட்ட நாங்க எல்லா குறையும் நாங்க கொட்டணும். அதுக்கு பதிலுக்கு அவர் எங்களுக்கு தீர்த்தம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே தெரியல. அந்த சூனியக்கார கிழவி என்ன மிரட்டினான்னு தெரியல, அந்த பூசாரி ஓடி போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் இந்த சிவன் கோயில்ல ஒரு பூசாரி இருக்காருன்னு நாங்க கேள்விப்பட்டோம். உங்களையே நாங்க நம்பி வந்தோம். இப்படி நீங்களும் எங்களை கைவிட்டீங்கன்னா எப்படி சாமி? உங்க குடும்பத்துல ஒரு தெய்வ குத்தம் இருக்கு. போன ஜென்மத்துல ஏதோ பெரிய பாவம் செஞ்சிருக்கீங்க. அது இந்த ஜென்மத்துல சுத்தி சுத்தி உங்க குடும்பத்தை அடிச்சுக்கிட்டு இருக்கு. தெய்வ குத்தமா? என்னப்பா சாமி, என்ன அது தெய்வ குத்தம்? இங்க பாருங்க, என் ஞான திருஷ்டியில பார்க்கும்போது நீங்க போயிட்டு வாங்க. ஐயோ சாமி, அப்பா கேளுங்கப்பா. சாமி, அப்பா அவர் போறாருப்பா. இப்ப என்னப்பா பண்றது சாமி? வாடா. பேசுப்பா. என்னடா சொல்ற? ஆமாம்மா, பூசாரி சொன்னதை கேட்டு நாங்க குழம்பி போய் தான் வந்திருக்கோம். அப்படி அவர் என்னதான்டா சொன்னாரு? நம்ம குடும்பத்துல இவ்ளோ பிரச்சனை நடக்கிறதுக்கு தெய்வ நிந்தனை தான் காரணம்னு சொல்றாருமா. தெய்வ நிந்தனையா? அப்படி தெய்வ நிந்தனை இருக்கிற மாதிரி நாம என்னடா செஞ்சோம்? அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அவர்கிட்ட போய் நாங்க கேட்டோம்.
அப்போ நீங்களும் தானே பக்கத்துல இருந்தீங்க? அத நீங்க 2 பேரும் பாத்தீங்களா? இல்லம்மா, அது எங்க 2 பேர் கண்ணுக்கும் தெரியலம்மா. பூசாரி கண்ணுக்கு மட்டும் தான் தெரிஞ்சுதான். ஏங்க, ஸ்னேகா கூட ஒரு நாள் வண்டியில வரும்போது பாம்பு வந்து வழி மறிச்சதுன்னு சொன்னா இல்லையா? அதே நேரத்துல சலங்க கட்டி 4 பேர் ஆடின மாதிரி அவளுக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னால. அவ உங்ககிட்ட தானேங்க சொன்னா? ஆமா சொன்னா. ஏங்க, என் பொண்ணு சாமி ரூபத்துல வந்தவங்கள பார்த்தான்னு சொல்லி பூசாரி கிட்ட சொன்னீங்களா? அது எப்படி சொல்லாம இருப்பேன்? சினேகா என்கிட்ட சொன்னத நான் அப்படியே போய் பூசாரி கிட்ட சொன்னேன். அதுக்கு அவர் என்னங்க சொன்னாரு? இப்ப என் கண்ணுக்கு தெரிஞ்ச சாமி உருவமோ உங்க பொண்ணு கண்ணுக்கு தெரிஞ்ச சாமி உருவமோ ஒண்ணுதான்னு சொன்னார். எந்த காரணத்துக்காக அந்த சாமி உருவம் தெரிஞ்சதுன்னு நீங்க கேட்டீங்களா? கேட்டோம்மா, அது ஏன்னு அவருக்கும் தெரியலன்னு சொல்லிட்டாரு. எப்படியாவது உங்க சக்தியை வச்சு அதுக்குண்டான காரணத்தை தெரிஞ்சு சொல்லுங்கன்னு நானும் அப்பாவும் அவர்கிட்ட எவ்வளவோ கேட்டுட்டோம். அந்த பூசாரி திடீர்னு மயக்கமான மாதிரி ஆகி அதுக்கெல்லாம் காரணம் எங்களுக்கு தெரியாது, ஒருவேளை சாமி ரூபம் தெரிஞ்சிச்சுன்னா உங்க குடும்பத்துல தெய்வ நிந்தனை பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம்னு அவர் சொல்லிட்டார். அம்மா, இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு இல்ல, இதுக்கு மேல என்கிட்ட எந்த வார்த்தையும் கேட்காதீங்க, முதல்ல இங்கிருந்து கிளம்பி போங்கன்னு எங்களை விரட்டாத குறைய விரட்டிட்டாரு. அந்த பூசாரிய நீயும் உங்க அப்பாவும் நிறைய தடவை மீட் பண்ணிருக்கீங்கல்ல, அப்பெல்லாம் தன்மையா தானே நடந்துகிட்டாரு. இன்னைக்கு ஏன் உங்களை திட்டி அனுப்பினாரு? மா, அது ஏன்னு தெரியவே இல்லம்மா. நானும் அப்பாவும் குழம்பி போயிருக்கோம். ஒருவேளை இப்படி இருக்குமோ? இப்படி இருக்குமோன்னா எப்படி? அன்னைக்கு அந்த சூன்யக்காரி கிழவிய நீங்க பார்க்க போனீங்கல்ல, அந்த பாம்பு பொண்ணு உங்களை கழுத்தை நெரிக்க போறான்னு சொல்லி ஓடி வந்தீங்களே. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? எனக்கு தெரிஞ்சு அந்த பூசாரியும் அந்த கிழவியும் பாம்பு பொண்ணும் சேர்ந்து உயிர் பயம் காட்டி மிரட்டி இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் அந்த சாமிய ஏவி விட்ட உண்மையை சொன்னா அவரை கொன்னுடுவாங்கன்னு சொல்லி பயந்துகிட்டு அந்த பூசாரி உங்களை சமாளிச்சு அனுப்பிட்டாரு. நீ சொல்றதும் சரிதாம்மா. அந்த கிழவியும் அந்த பாம்பு பொண்ணும் அவரை பயம்புறுத்தி தான் அமைச்சிருக்காங்க. அது அவங்களுடைய நடவடிக்கையிலே நல்லா தெரிஞ்சதுமா. இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ இனிமே நாம அந்த பாளையத்தம்மனை தான் முழுசா நம்பி ஆகணுமா. அட, உங்க அம்மாவுக்கு அந்த பாளையத்தம்மன் மேலேயே நம்பிக்கை கிடையாதே. அந்த கோயில்ல சாமியே இல்லைன்னு சொன்னவா அவ. உன்ன என்ன குறை சொல்ல ஆரம்பிக்கிறீங்களே. ஆமா, அப்படி சாமி கிட்ட நான் என்ன விரோதமா நடந்துகிட்டேன்? அபிராமி, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக அந்த பாளையத்தம்மனை வேண்டிட்டு தான் இருக்கா. நீ அவளை கிண்டல் பண்றன்ற பேர்ல சாமியை தான் கிண்டல் பண்ணிட்டு இருக்க. அதான் சாமி குத்தம் வந்திருக்குன்னு நாங்க நினைக்கிறோம். கடைசியில அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்துகிட்டு அந்த பழைய தூக்கி ஏன் மேல போடுறீங்களா? டேய், உங்க அம்மா என்னைக்கிட்ட தான் பண்ணதை தப்புன்னு ஒத்துக்கிட்டு இருக்கா. அவ எப்பவும் அப்படித்தான் விடு. அது சரி, பூசாரி ஜென்ம பகைன்னு சொன்னார்ல? ஆமா சொன்னாரு. அப்படின்னா ஜென்ம பகைன்னா தெரியாதா? முன் ஜென்மத்து பகடா அது. முன் ஜென்மத்துல பண்ணது பின் ஜென்மத்துல விளையும்னு சொல்லுவாங்க. அந்த பாவதோஷம்தான் இப்ப நம்ம குடும்பத்தை சுத்திக்கிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். முன் ஜென்மத்துல நடந்ததெல்லாம் இந்த ஜென்மத்துல சாமி பழி வாங்குமா என்ன? அப்படியே நாம பாவம் பண்ணி இருந்தாலும் சாமி முன் ஜென்மத்திலேயே நம்மள பழி வாங்கி இருக்கணும்ல. நாம அப்பவே அழிஞ்சுதானே போயிருப்போம். அத்தோட அந்த பாவ தோஷம் முடிஞ்சிருக்கணும். இந்த ஜென்மத்துல ஏன் இது தொடரணும்? மா, இதெல்லாம் காரணம் காரியம் இல்லாம தொடராதுமா. நாம என்ன பண்றோம்? அந்த கேள்வியை துஷ்ட சக்தி சூன்யக்காரின்னு தானே சொல்றோம். அதுக்கப்புறம் அந்த கேள்வி பாம்பா ஏவி விட்டுக்கிட்டு இருக்கா. அந்த பாம்பு பொண்ணா உருமாறி நம்ம செண்பகத்து உயிரை வாங்காம விட மாட்டேன்னு சபதம் எடுத்திருக்கு. ஆனா அந்த உருவம் இது வரைக்கும் கண்ணுக்கே தெரியலையேடா. ஏன் இப்ப அது உன் கண்ணுக்கு தெரியணுமா? நீ ஒன்னும் வருத்தப்படாதம்மா. நீ அதை பார்க்கணும்னு விருப்பப்பட்டல, கூடிய சீக்கிரம் அது உன் கண்ணுக்கு தெரிஞ்சிடும். ஏண்டா நீ வேற பயம் காட்டுற? இதெல்லாம் உன் பொண்டாட்டி செஞ்ச பாவம் தாண்டா.
மா நீ எங்க சுத்தினாலும் கடைசியில அபிராமி கிட்ட வந்துதான் நிப்ப. நான் நினைச்ச மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் அவன் மேலேயே பழிய போடுங்கம்மா. நீ நடந்து போகும்போது கால் தடிக்க கீழே வந்தாலும் அதுக்கும் அபிராமி தான் காரணம்னு சொல்லுவ. உனக்கு அவளை குறை சொல்றதே பொழப்பா போச்சுமா. ஏய், இங்க பாரு, முதல்ல நாமெல்லாம் என்ன பாவம் பண்ணிருக்கோம்னு அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். முதல்ல நீ அவளை குறை சொல்றதை நிறுத்து. அவள் நிறுத்த மாட்டாடா. அவளுக்கு என்னைக்குமே அபிராமிய குறை சொல்லிட்டு இருக்கணும். அதுதான் அவளுக்கு பிடிச்சது. இங்க பாரு, நமக்கு இப்ப இது வேலை இல்ல. நம்ம சந்ததியோ நம்ம மூதாதையர்களோ நாமோ என்ன தெய்வ குத்தம் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுதான் முக்கியம். என்ன சொல்ற அபிராமி? உன் உருவத்துல பேய் இருக்குன்னு ஸ்னேகா சொன்னாளா? ஆமாப்பா,